ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 ரிலீஸ் ஆன காந்தாரா படம் பார்த்துருப்போம். இப்போது காந்தாரா பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னால் பார்ட் 1 கதை சுருக்கம் 1 மினிட்ல பார்க்கலாம். காந்தாரா பகுதியில் வாழ்ந்த 300 வருடங்களுக்கு மேலான காட்டுவாசி மக்கள் பஞ்சுருளி, குளிகா போன்ற தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. நிலப்பகுதியில் இருந்த அரசர்களுக்கு காந்தாரா காட்டு மேலே ஒரு கண்ணு. அந்த மக்களை அடிமைப்படுத்தி அந்த மக்கள் வழிபடுற சிறு தெய்வங்களோட பவரையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பல தடவை முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அந்த காட்டில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தோட பேர் ஈஸ்வரன் பூந்தோட்டம். மற்றும் அந்த குளிகா, பஞ்சுருளி அந்த தெய்வங்களோட பவரை பற்றி தெரியாமலேயே அந்த காட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினச்சாங்க. அந்த தெய்வங்களோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்ட் 2ல இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் பார்ட் 1 கடைசியில் அந்த தெய்வம் சாமி ஆடிட்டு இருக்கும்போதே அந்த காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சு போயிடுது. அந்த மறைஞ்சு போன இடத்துல அவரோட பையன் இந்த இடத்துல தானே எங்கள் அப்பா மறைஞ்சு போனார், இந்த இடத்தோட பேர் என்ன, இந்த இடத்துல வாழ்ந்த மக்களோட பேர் என்ன, அந்த தெய்வங்களோட பேர் என்னன்னு ஊர்க்காரங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஊர்க்காரங்களும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் குளிகா, பஞ்சுருளின்னு சிறு தெய்வங்களை நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த சிறு தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. அந்த சிறு தெய்வங்களும் நம்ம மக்களை எப்போ எல்லாம் காட்டுவாசிகளோ இல்லை சிற்றரசர்கள் துன்புறுத்தும் போது அவங்கள்ட்ட இருந்து இந்த சிறு தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றி அப்படின்னு அந்த பையன்ட்ட கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே 300 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி தோன்றுச்சு, அதாவது ஒரு பெரிய விண்கள் இந்த இடத்துல விழுந்து இந்த இடத்தோட பேர் தான் ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த பையன்ட்ட அந்த ஊர்க்காரங்க கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாம் இங்கே இருக்க ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம முன்னோர்களில் இருந்த ஒரு அக்காவுக்கு இந்த ஆற்றுல இருந்து ஒரு அதிசய கல் கிடைக்குது. அந்த கல் பார்க்குறதுக்கு சிவலிங்கம் போல இருக்குது. நடுவில் சூலாயுதத்தோட குறியோடு இருக்குது. மக்கள் எல்லாம் இந்த அதிசய கல் இதுதான் நம்மளை காக்க வந்த கடவுள் ஈஸ்வரன் அப்படின்னு நினச்சி தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. அப்படியே கதை சொல்லிட்டு இருக்கும்போதே கதம்பர்களோட அரசனை காட்டுறாங்க. அந்த கதம்பர்களோட அரசன் ஒரு கொடுங்கோல் மன்னன். அவன் சிற்றரசர்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இவன் பேரரசனாக மாறிடுவான். அதுவும் இல்லாமல் அந்த காட்டுவாசிகள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இவனுக்கு அடிமையாக வச்சுருப்பான். அவங்க நாட்டோட கோட்டைகளை கட்ட சொல்கிறது, கோவில்களை கட்ட சொல்கிறன்னு அப்படி ரொம்ப கொடுங்கோல் மன்னனாக இவன் இருப்பான். அப்படி ஒரு நாள் அவன் கோட்டை பக்கத்தில் இருக்க கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வயசான ஒரு கிழவரை பார்ப்பாங்க. அந்த கிழவர் தான் முக்கியமான கேரக்டர் இந்த படத்தோட. அவரோட பேர் தான் மாயாவி. உடனே தன்னோட படைகள்கிட்ட சொல்லி அந்த கிழவரை பிடித்து கொண்டு வாருங்கள், உடனே கொல்லுங்கள் அப்படின்னு ஆணை போடுவோம். அப்போ அந்த கிழவனை கூட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த தாத்தாவோட பாக்கெட்டில் நிறைய அந்த பட்டை, மிளகு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாக்கெட்டில் இருந்து விழுந்துட்டே இருக்கும். அதை பார்த்ததும் அந்த அரசனுக்கு அந்த மூலிகைகளோட மகத்துவம் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். உடனே படை வீரர்கள்ட்ட இந்த கிழவனை கொல்லாதீர்கள் அப்படின்னு ஆணை போடுவான். அப்போ அந்த கிழவனோட உதவியோட நம்ம இந்த